இங்கே பாருங்களேங்க, இந்த நாயோட முதுகுல எவ்வளோ பெரிய புண்ணு இருக்குது பாருங்களேன். நான் கவனிக்கவே இல்லைங்க. எப்போவாவது ஒரு நாள் சாப்பாடு வைக்க போவேன். அப்போ முன்னாடி முன்னாடி வந்து நின்றுச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சின்னதாக இருந்தது புண்ணு. அப்புறமா ஒருத்தவங்க கூப்பிட்டு காமிச்சாங்க. அது பாருங்களேன், நீங்கள் சாப்பாடு வைப்பீங்களா, அந்த நாய்க்கு முதுகில் புண்ணு பாருங்களேன். சின்னதாக இருந்தது. சரி மருந்தடிக்கலாமேன்னு பார்த்தா அப்படியே போயிட்டு விட்டுட்டேன். நானும் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா முதுகு ஃபுல்லாக வந்துருச்சு. முதுகு ஃபுல்லாக வந்து அப்படியே எப்படி வெந்து போய் இருக்குது பாருங்கள். அப்படியும் சிகப்பு கலரில் எப்படி இருக்குது பாருங்களேன். சரி, இதுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணேங்க. இது மருந்தடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வீட்டு நாயினா வரேன்றாங்க வீட்டுக்கு. தெரு நாயினொன்னே கண்டுக்க மாட்டேன்றாங்க. நான் உடனே சொன்னேன், ஒவ்வொரு டாக்டர்கிட்டே ஃபோன் பண்ணிவிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னாரு. அனுப்புனாங்க. மறுபடியும் ரெஸ்பான்ஸே இல்லை, ஒன்றுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு விட்டுட்டாரு. பாருங்களேன், மனுஷங்களாக இருந்தாலும் பணம் தேவைப்படுது, நாயாக இருந்தாலும் ஒரு அடையாளம் தேவைப்படுது பாருங்கள். தெருவில் உள்ளதுன்னா எனக்கு என்னென்னு விட்டுறாங்க. நம்மளால் தூக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதா? ஆனாலும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சரி, அதுக்கு எப்படியாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஸ்ப்ரே வாங்கி அது மேலே அடிக்கலாம் அப்படின்னா ஓடுது. அப்புறமா வந்ததுங்க, அதுவே முதுகு ஃபுல்லாக அடித்து விட்டோம். அப்புறம் 2-3 நாள் யாருமே பிளாட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்றாங்க. ஐயோ, அது வந்தால் நாறுது, முதுகு ஃபுல்லாக வெந்து போச்சு இல்லையா, ஏதோ வந்தால் நாறுது, என் வீட்டுக்கிட்ட வராத, உன் வீட்டுக்கிட்ட வராத, ஆட்டை வண்டை படுக்காதுன்னு எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. பாவமாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு ஸ்ப்ரே வாங்கி அடித்தேன். அதுக்கப்புறம் ஆளையே காணோம் ஒரு வாரமாக. என்னடா எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நினச்சா, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. இப்போ நம்ம இப்படி இருக்கணுன்னே நானே அது அருவருப்பாக இருந்தது அதுக்கிட்ட போகிறதுக்கேவும். இருந்தாலும் கொஞ்சம் இறக்கப்பட்டு அதுக்கு ஒரு மருந்து அடித்தேன். ஆனால் என்னை பார்த்தோன்னே ஓடி ஓடி போயிடுச்சு. அதை எப்படி கூப்பிட்டு மருந்து போடுறதுன்னு தெரியல. ஆனால் அருவருப்பே ஆகாமல் ஒருத்தர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து, அதை அருவருப்பு பார்க்காம அந்த டாக்டரும் அதை க்ளீன் பண்ணி அது உடம்பெல்லாம் சரி பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்கங்க. இப்போ நல்லாயிடுச்சு. இருந்தாலும் அது பாருங்களேன், இவ்வளோ புண்ணு இருக்குன்னு யாரையும் கடிக்கலை, குலைக்கலை, எதுவும். ரொம்ப அமைதியானதுங்க. யாரையும் ஒரு தொந்தரவு பண்ணாது. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும், கொடுக்கலனாலும் அது பாட்டுக்கு ஓரமாக படுத்து கிடக்கும். இது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா 5 மணி ஜெபத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் 5 மணி ஜெபம் நடக்குமா. அப்போ என்ன பண்ணோம், போயிட்டு ரோட்டு கூடி வந்துடுவோம். அன்னைக்குன்னு பார்த்தா இப்போ சரி பால் வாங்கிட்டு அப்படி கூடி போகலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்போது எங்கள் பாப்பா சொன்னிச்சேம்மா, இந்நேரத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, எதுக்குமா அந்த பக்கம் வந்துச்சு. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அந்த பக்கமாக போயிட்டு பாலெல்லாம் வாங்கிட்டு நடந்து வேறு பக்கம் வேறு பாதை கூடி வந்தோம். மெயின் ரோட்டு கூடி வராமல் சைடு கூடி வந்தோமா. வந்தால் இதோட குட்டி போட்டு வச்சுருந்ததா, இப்போ வேறு குட்டி போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு போட்டிருந்த குட்டின்னா ரொம்ப குட்டி இல்லை, கொஞ்சம் ஒரு 7-8 மாதம் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தலையில் ஒரு பிளாஸ்டிக் அந்த அந்த சிமெண்ட் பைப்பு தலையில் மாட்டிக்கிச்சு. யாரோ சோறு போட்டிருப்பாங்க, அவளுக்கு சாப்பிட போயில் மாட்டிக்கிச்சு. அது உடனே என்ன பண்ணுச்சு, வந்து நிற்கிதுங்க கூட்டமாக. இதுக்கு 3 குட்டியுமே பொண்ணு. அது 3ஐயும் வச்சுக்கிட்டு நிற்கிது அங்கனுக்குள்ளே. உடனே நான் என்ன பண்ணேன், ஐயோ இங்கே பாருடா பாப்பா எப்படி இருக்குன்னு அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு பார்த்துச்சு. சரி கழட்டிடுவோம் அப்படின்னு பைபிளெல்லாம் அவள் கையில் கொடுத்துட்டு பிடிச்சி இழுக்கிறேங்க. என்னால் இழுக்கவே முடியல, நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறமா சரி நம்ம இப்படியே புடவையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு வீட்டில் வந்து பைபிள் எல்லாம் போட்டுட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டு திரும்பி போனோங்க. அந்த நாய் அங்கேயே நிற்கிது கூட்டமாக. அம்மா பிள்ளைங்க இன்னொரு அப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஜோடி நாய் எல்லாமே நிற்கிதுங்க 5. திரும்பி போயிட்டு நானும் எங்கள் பாப்பாவை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு நான் இழுத்தா அவன் என் நாயோட வாரா. சரி நீ பிடிச்சி இழுன்னா அவளால் இழுக்கவே முடியல. அப்புறம் ஒவ்வொருத்தட்ட ஹெல்ப்பு கட்டங்க. போகிறவங்க வரவங்கக்கிட்டலாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவங்க உடனே இல்லை நான் இல்லை எனக்கு வேலை இருக்குது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. யாருக்குமே இறக்கமே இல்லை. அதுக்கு எப்போ மாட்டுச்சோ நைட்டில் பாவம் நாக்கிலேருந்து தண்ணியாக வடியுது. கீழே குனிஞ்சு சாப்பிட முடியாது, அது பைப் மாதிரி மாட்டிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஒரு ஆள் வந்தாருங்க. அவர்கிட்ட போய் கேட்டேன். எல்லாம் பிஸியாக இருக்காங்க, ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் உடனே வந்து வீட்டு நாயாமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க எங்களுது தான் அப்படின்னா. சரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் இழுக்கிறேன். அவர் நல்லா ஓங்கு தாங்க வளர்ந்துருந்தாருங்க. வாக்கிங் வந்தார் காலையில் 6 மணிக்கா.
அவங்க பொண்ணுக்கிட்ட செல்லெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்கம்மா, நான் இழுக்கிறேன், ஃபோர்ஸாக இழுப்பேன் பார்த்து அப்படின்னா. உடனே நான் இறுக்கி பிடிச்சிட்டேங்க. பிடிச்சி இழுக்கிறாரு, அவராலே முடியல. அப்புறம் ஒரு முறுக்கி டக்குன்னு ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னொடனே படக்கில் தர அந்த பைப்போட போயிட்டாருங்க அவர். அப்போ அதை மறக்கவே இல்லை பாருங்க. எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மறக்கவே இல்லை. அதுக்கு புண்ணு இருக்கும், வந்து முன்னாடி நிற்கிது, இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நான் சரி டாக்டரை வீட்டுக்கு கூப்பிடலான்ட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். வீட்டு நாயான்னு கேட்குறாங்க. இல்லை, தெருவில் தாங்க இருக்குது, காசு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்கன்றோம். உடனே இவங்க சும்மா சொல்லுவாங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்கங்க. இப்படி தாங்க காசுக்காண்டி தான் உலகமே வாழுது. ஆனால் அதுக்கு ஒருத்தர் மனசு வந்து அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் க்ளீன் பண்ணி, அந்த டாக்டரும் அதை மனசாட்சியோட க்ளீன் பண்ணி செஞ்சு இப்போ புண்ணு சுத்தமாக ஆறிடுச்சு, வந்திருக்கு. அதோட குட்டி தான் எங்ககிட்ட இருக்குது. ஒரு 15 நாள் கழித்து அது ஓடி வந்ததா. எனக்குன்னா அந்த குட்டியை நான் தான் பார்த்துக்கிட்டேன். 3 குட்டி போட்டிருந்தது மறுபடியும். அதில் 2 ஆக்சிடென்ட்டில் செத்து போச்சு. அந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு குட்டியை அதை விட்டுட்டு போக தவிக்குது அவளுக்கு. என்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. போட்ட குட்டி இங்கே தான் இருக்குதுங்க, பெருசாக இருக்குதுங்க. ஆனாலும் அதுக்கு மனசு கேட்கல. நான் இதை பார்த்துக்கிட்டேன்னா ஓடி வருதுங்க. 15 நாள் கழித்து புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. என்னை பார்த்த உடனே தப்புன்னு ஓடி வந்து அப்படியே கொஞ்சுது. அது நன்றி சொல்லுதா, அது என்ன சொல்லுது? வாய் இருந்தால் தான் அதுக்கு நமக்கு பிழைக்கும், புரியும். என்ன சொல்லுதுன்னே தெரியல. இருந்தாலும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்கல்ல, கூட்டிகிட்டு போனார், அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு வைத்தியம் பார்த்தாரு, அந்த டாக்டரையும் ஆசீர்வதிக்கணுங்க. இந்த மாதிரி தான் நமக்கு சோறு போட தான் இயலும், அதை இழுத்துக்கிட்டாலேயெல்லாம் முடியாது. ஆனால் அந்த பைபிளில் ஒன்று போட்டிருக்குங்க, எலியை போய் கர்த்தர்கிட்ட சொல்லுவாராம், நான் மாத்திரம்தான் தப்பிச்சிருக்கேன், நான் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டுவாராம். உடனே கர்த்தர் சொல்லுவாராம், நீ மாத்திரம் இல்லை, உன்ன மாதிரி 7000 பேரோ ஏதோ கணக்கு சொல்லுவாங்க, அது மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நான்லாம் நினைப்பேன், இப்போ நம்ம தான் நாய்க்கு செய்கிறோம், நம்ம தான் ரொம்ப நல்லவங்க, நம்ம இறக்கம் உள்ளவங்க நினச்சிக்குவாங்க. இல்லைங்க, நம்மளை விட நல்லவங்களும் உலகத்தில் இருக்காங்கல்ல. பாருங்களேன், என்னால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் சாப்பாடு போட முடியும், அதை கூட்டிக்கிட்டு அலைய முடியாது, கூட்டிக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது, ஃப்ளாட்டில் இருக்கோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்காங்களா? அப்போ நம்மளை விட அவங்க தானேங்க பெட்டரு. பார்த்தீங்களா? அப்படிதாங்க. இப்படியே போனால் எப்படி? அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி எனக்கு தோணுதடா, என் அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி எனக்கு தோணுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, துள்ளி குதித்து நீ ஓடி வந்ததும் என் மனம் என்னில் பறக்குதடா, துள்ளி குதித்து நீ ஓடி வந்ததும் என் மனம் என்னில் பறக்குதடா, நீ சின்னதா சிலுமிசம் செய்கையில் கவலைகள் யாவும் மறக்குதடா, நீ சின்னதா சிலுமிசம் செய்கையில் கவலைகள் யாவும் மறக்குதடா, என் கவலைகள் யாவும் மறக்குதடா, அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி அணைக்க தோணுதடா, என் அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி அணைக்க தோணுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா. அப்படி இருந்ததுங்க. எனக்கு இப்போ அந்த நாய் நல்லாகி வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட குட்டி கூட தான் விளையாடுறோம், அது கூட தான் விளையாடுறோம். பார்த்திங்களா? நன்றி உள்ளது நாய்ங்க. நன்றி கெட்டவன் மனுஷன். அவனுக்கு நீங்கள் எவ்வளோ தான் செய்யுங்க, நன்றி கெட்டு நம்மளை விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நாய்க்கு ஒரு தடவை ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க, அது வாழ்நாள் முழுக்க நம்மளை மறக்கவே மறக்காதுங்க. அதை விட பாருங்களேன், நாயெல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல போடுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, சாப்பாடு போடாதீங்க. அவங்க சாப்பாடு போடுறவங்க கூட சண்டை போடுறது எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் பாருங்க, இப்போ சிலிண்டர் கிடையாது, உங்கள் சோத்துக்கு பிச்சை எடுங்க அப்படின்ன மாரி கடவுள் வச்சுருக்காரு பாருங்க. நம்ம ஒன்று என்ன விதைக்கிறோமோ அதை தாங்க அறுப்போம். இப்போ சிலிண்டர் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா வேற தேடிக்கிட்டு அலையணும், எவ்வளோ கஷ்டப்படும். ஒரு வாயில் சிவனுக்கு சோத்தை போடுறதுக்கு அவ்வளோ இது பண்ணாங்க, சட்டம் போட்டாங்க. இப்போ நம்ம சோத்துலேயே மண்ணை விழுந்துருச்சா? பார்த்திங்களாங்க? நம்ம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம தான் பெரிய நல்லவங்கன்னு நினைக்க வேண்டாம். இருந்தாலும் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்கள், உங்களையும் ஆசீர்வதிப்பார். பாய்.